வெல்கம் டு EduSprint Academy. இன்னைக்கு previous year SSC CHSL ல கேட்ட questions தான் பார்க்க போறோம். So reasoningல ஒரு 5 questions பார்க்க போறோம். So இதே மாதிரி டெய்லியுமே உங்களுக்கு previous year CHSL ல கேட்ட questions தான் டெய்லியுமே பார்க்க போறோம். சரியா? Okay, first question. So first question, blood relation relate பண்ணது. In a family, B is father of K, B has only 2 children, K is the brother of R, R is the daughter of P, and A is granddaughter of P. S is father of A. How is S related to K ன்னு கேட்டிருக்காங்க. So S க்கும் K க்கும் தான் ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். So first என்ன கொடுத்திருக்காங்க? B is father of K. B வந்துட்டு யாரு? Father. யாருக்கு father? K க்கு father. Okay. அடுத்து B has only 2 children. So B க்கு ரெண்டே children அப்படின்னா ஒன்னு K அப்படின்னா இன்னும் யாரோ ஒருத்தர் மட்டும் இருப்பாங்க. அப்பதான் 2 children. அடுத்து K is brother of R. K வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க? brotherன்னு சொல்லியிருக்காங்க. So K வந்துட்டு brother அப்படின்னா K ஓட ஜெண்டர் என்னது? male gender. So K is the brother of யாருக்கு? R க்கு. So அதுல இருந்து R க்கு ஜெண்டர் தெரியாது, K க்கு மட்டும்தான் ஜெண்டர் தெரியும். அடுத்து R is daughter of P. So P ஓட daughter R அப்படின்னா R ஓட ஜெண்டர் என்னது? female gender. And R வந்து daughterன்னு சொல்லிட்டாங்க யாருக்கு? P க்கு. So already K வும் R ம் brothers ன்னு K வந்து R ஓட brotherன்னு சொல்லிட்டாங்க. And K ஓட father B ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப B க்கு P க்கு இடையில என்ன ரிலேஷன் இருக்கும்? husband and wife relation. So அப்ப P ஓட ஜெண்டர் என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்கா ஃபீமேல்னு தெரிஞ்சிடும். அடுத்து A is granddaughter of P. A வந்துட்டு P ஓட granddaughterன்றாங்க. either K ஓட டாட்டராவும் இருக்கலாம் or R ஓட டாட்டராவும் இருக்கலாம், தெரியாது. and next S is father of A ன்னு சொல்லிட்டாங்க. என்னது? S வந்து father யாருக்கு? A க்கு fatherன்னு சொல்லிட்டாங்க. அப்போ S ஓட ஜெண்டர் என்னது? மேல் ஜெண்டர். அப்ப இவரை யாரோட தான் கனெக்ட் பண்ண முடியும்? S ஓட தான் கனெக்ட் பண்ண முடியும். அப்போ R S என்னது? கப்பிள்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அண்ட் S ஓட டாட்டர் தான் யாரு? A. ஏன்னா A is the granddaughter. So அப்ப A ஓட ஜெண்டர் ஃபீமேல். A is granddaughter of யாருக்கு? P க்கு. So அப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க? S is father of A. அப்ப எல்லா டேட்டாவும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப என்ன क्वेश्चन? How is S related to K? So S related to K. K க்கு S என்ன வேணும்னு கேக்குறாங்க. So K க்கு S என்ன வேணும்? எப்பொழுதுமே 2 க்கு அப்புறம் எந்த பர்சன் இருக்காங்களோ அவங்கள்ல இருந்து தான் ரிலேஷன் என்னன்னு பார்க்கணும். So K க்கு S என்ன ரிலேஷன்? அவங்க சிஸ்டரோட ஹஸ்பண்ட், அதாவது என்னது? மாமா உறவு வரும், கரெக்டா? So மாமா மச்சா ரிலேஷன்ஷிப். அப்ப அது எதுல தான் வரும்? பிரதர் இன் லா. So answer is option C, பிரதர் இன் லா. புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். So next பேப்பர் கட்டிங். So பேப்பர் கட்டிங், பேப்பர் ஃபோல்டிங்ல இருந்து ஒரு क्वेश्चन. So ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஷீட்டை ரெண்டா மடிச்சிருக்காங்க. அண்ட் தென் அதை அகைன் என்ன பண்றாங்க? ரெண்டா ஃபோல்ட் பண்றாங்க. பண்ணிட்டு ஒரு 3 கட் பண்றாங்க. என்னன்னா இங்க ஒரு நீள் வாக்குல ஒரு கட்டு, அதுக்கப்புறம் கீழே 2 சர்க்கிள். ஸோ அப்ப இதை ஓபன் பண்ணா ஷீட் எப்படி இருக்கும்? இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் தான் கேட்கறாங்க? ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, சி அண்ட் டி. இதுல எதுன்னு தான் கேட்கறாங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணோம் அப்படின்னா சிமிலர் மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ் மாதிரி தான். ஸோ இங்க ஒரு கட்டு இருக்கு அப்படின்னா இதே கட்டு தான் என்ன வரும்? இந்த இடத்துல வரும். அண்ட் என்ன வரும்? 2 சர்க்கிள் வரும் இதை ஓபன் பண்றப்போ. அகைன் இதை ஓபன் பண்றப்ப என்ன ஆகும்? ஸோ இந்த ஒரு ஸ்கொயர்லயே 4 சர்க்கிள் இருக்கு, இந்த 2 நீள்வட்டத்துல இருக்கு, கரெக்டா? ஸோ அதே மாதிரி இதுலயும் என்ன வரும்? ஸோ இதுலயும் இந்த மாதிரி ஒரு 2 வரும். அண்ட் தென் ஒவ்வொன்லி பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும்? 2 சர்க்கிள். அப்ப மொத்தம் 4 சர்க்கிள், இது 2 இருக்கும். ஸோ அப்ப எது? இதுல பார்த்தோம்னா நீள்வட்டம் இருக்கு, ஆனா எத்தனை சர்க்கிள் தான் இருக்கு? 2 சர்க்கிள் தான் இருக்கு. எனக்கு ஒன்லயே என்ன வரணும்? 4 வரணும். அப்ப ஆப்ஷன் டி கிடையாது. இதுல சர்க்கிள் இருக்கு, ஆனா என்ன இல்ல? இங்க உள்ளது தப்பா இருக்கு. சோ சி கிடையாது, ஆப்வியஸ்லி பி கிடையாது. அப்ப எதுதான் ஆன்சர்? ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். புரியுதா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன், select the option that is related to third letter cluster in the same way in the second letter cluster is related to first letter cluster. So என்னன்னா கேட் வந்து எதை ரிலேட் பண்ணுதுன்னா HX YX ரிலேட் பண்ணுது. சேம் வே சிங்க் வந்து எதை ரிலேட் பண்ணுன்னு கேக்குறாங்க. ஸோ என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேட் GATE. ஸோ இது எதை ரிலேட் பண்ணுது?
ஹெச் எக்ஸ் ஒய் எக்ஸ் ரிலேட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் இதுக்கான லாஜிக் கண்டுபிடிக்கணும். அப்பதான் என்ன பண்ண முடியும், சிங்க்குக்கு கண்டுபிடிக்க முடியும். சோ எப்பொழுதுமே இந்த ஆல்பபெட்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா அது எதுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது, நம்பருக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம்னா ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். சரியா? சோ ஜியோட வேல்யூ 7, ஏக்கு 1, டி 20, இ 5 அண்ட் கீழே 8, 24, 25, 24. சோ அப்ப 7, 8 என்ன பண்ணிருக்காங்க, +1 பண்ணிருக்காங்க. and then 1 24 அப்ப என்ன பண்ணிருக்காங்க, ரிவர்ஸ் மைனஸ்ல வராங்க. கரெக்டா? சோ z க்கு a க்கு முன்னாடி என்ன வரும், z வரும், அதுக்கு முன்னாடி y வரும், அதுக்கு அப்புறம் தான் x. சோ அப்ப என்ன பண்ணிருக்காங்க, -3 பண்ணிருக்காங்க. and then இங்க 20 25 அப்ப என்ன பண்ணிருக்காங்க, +5. and then இங்க 5 இங்க 24 அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க, e க்கு முன்னாடி 5 லெட்டர் அண்ட் இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 லெட்டர்ஸ் வரும். சோ அப்ப என்ன பண்ணிருக்காங்க, -7. சோ 1 3 5 7. சோ ஆட் நம்பர்ஸ் அது பிளஸ் மைனஸ்னு ஆல்டர்னேட்டிவா இருக்கு. சோ அதே மாதிரி இங்க 19 9 14 11. சோ இது ஃபர்ஸ்ட் +1 -3 +5 -7. சோ +1 பண்ணா என்ன வரும், 20. 20ன்றது T20 சீரிஸ். சோ 9 -3 அப்படின்னா 6, 6 ஓட ஆல்பபெட் F. and then 14 +5 னா 19, 19 ஓட ஆல்பபெட் S. அடுத்து 11 -7 அப்படின்னா என்ன வரும், 4, 4 ஓட ஆல்பபெட் D. சோ அப்ப TF SD. சோ ஆப்ஷன் A is the answer. and next question, select the option in which given figure is embedded. so embedded figure அப்படின்னா என்னது, so கீழே கொடுத்திருக்க இந்த 4 இமேஜ்ல ஏதோ ஒரு இமேஜ்க்குள்ள என்ன இருக்கு, மேல கொடுத்திருக்க இமேஜ் ஒளிஞ்சிருக்கு. சரியா? ஹைட் ஆயிருக்கு. அது என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இங்க என்ன இருக்கு, ஒரு லைன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி. சோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் எதுல இருக்குன்னு பார்க்கலாம். சோ இதுல பொறுத்தவரையும் இந்த ஒரு கர்வ், இந்த ஒரு லைன் இருக்கு. கரெக்டா? சோ இந்த லைன் இருக்கு அண்ட் தென் இந்த லைன் இருக்கு. பட் இதுக்கு முன்னாடி இருக்க இந்த ஒரு கர்வ் இருக்கு இல்லையா, இது இருக்கு. பட் இதுல இருந்து இங்க என்ன இருக்கு, ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போயிருக்கு. பட் இதுல இல்ல. சோ அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது. அண்ட் இதுல கர்வே இல்ல. கரெக்டா? சோ ரொட்டேஷன் பிராக்கெட்ல ஒரு சில இடத்துல கொடுத்துருவாங்க, வித் ரொட்டேஷன் வித்தவுட் ரொட்டேஷன். இது எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா என்ன பண்ணும், அப்படியே தான் கண்டுபிடிக்கணும். சோ அப்ப இதுலயும் இங்க ஒரு கர்வ் மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் இல்ல. சோ ஆப்ஷன் பி கிடையாது. சில பொறுத்தவரையும் இங்க ஒரு லைன், ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் இங்க இருந்து லைன்ஸ் இல்ல. சோ சியும் கிடையாது. அப்ப எதுலதான் இருக்கு, டில தான் ஹைட் ஆயிருக்கு. எங்க ஹைட் ஆயிருக்கு, சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா இங்க இந்த லைன் கீழ் லைன், இதுல இருந்து மேல, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த லைன் அண்ட் இதுல இருந்து ஒரு கர்வ் மாதிரி வந்து, சாரி இங்க இருக்கு. சோ இங்க இருந்து இந்த கர்வ் வந்து லைன் போய் இங்க இருக்கு. சரியா? சோ இந்த ஒரு சைடு பார்ட் தான் கொடுத்திருக்காங்க. சோ அப்ப எதுல தான் இருக்கு, ஆப்ஷன் டில தான் ஹைட் ஆயிருக்கு. சோ ஆன்சர் ஆப்ஷன் டி. and next question, 3 of the following 4 numbers are like in a certain way and one is different, pick number is different from the set. so odd one out என்னன்றதை கண்டுபிடிக்கணும். கொடுத்திருக்க 4 வந்து சேம் லாஜிக், ஒன்னு மட்டும் டிஃபரண்ட் லாஜிக். சோ என்ன லாஜிக்ல கொடுத்திருக்காங்க அப்படின்னா, சோ 7 8 கரெக்டா? சோ இதுல செகண்ட் நம்பர் 78 இருக்கு இல்லையா, இதோட 13 ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 78 plus 13 91 கிடைக்குது. கரெக்டா? அதே மாதிரி 58 plus 13 என்ன கிடைக்கும், 58 plus 13. சோ என்ன வரும், 171. அதே மாதிரி 38 plus 13 அப்ப என்ன கிடைக்கும், 1. சோ 51 ஃப்ரண்ட்ல இருக்கு. அப்ப 28 plus 13 அப்ப என்ன கிடைக்கணும், 8 plus 3 11, 2 1 3 41 வரணும். பட் இங்க இருக்கிறது என்னது, 31. சோ அப்ப ஆட் ஒன் அவுட் என்னது, ஆப்ஷன் டி. சோ செகண்ட் டிஜிட்டோட 13 ஆட் பண்ணா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் வருது. சரியா? லாஸ்ட் 2 டிஜிட்டோட 13 ஆட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் வருது, எக்ஸெப்ட் எதை தவிர, ஆப்ஷன் டி தவிர. சோ அப்ப டி தான் என்னது, ஆட் ஒன் அவுட். புரியுதா? சோ இன்னைக்கு ஒரு 5 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஸ்டின்ஸ்ல இருந்து பார்க்கலாம். சரியா? தேங்க்யூ.